இங்க சிந்தாமணி பண்ண வேலையினால அண்ணாமலையும் அண்ணாமலையோட குடும்பமும் வேற வழி இல்லாம அந்த வீட்டை விட்டே காலி பண்றாங்க. அதுல அண்ணாமலை மீனாவோட வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் விஜயா தான் இவ வீட்டுக்கு போய் நான் எதுக்கு இருக்கணும், அது எனக்கு கௌரவத்துக்கே குறைச்சல் அப்படின்ற மாதிரி மறுபடியும் கௌரவ குறைச்சலுக்காக மீனா வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வேற வழி இல்லாம ஸ்ருதியும் பேசாம விஜயாவை மட்டும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஆனா விஜயாக்கு இங்க நம்ம ஸ்ருதியோட அம்மாவை பத்தி தெரியாது. அவங்க இருக்கிறதுலே ரொம்பவே மோசமானவங்க. அவங்க சும்மா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க விஜயாவை. அதனால விஜயா கண்டிப்பா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனதுக்காகவே வருத்தப்பட்டு வேற வழி இல்லாம மீனாவோட வீடு தேடி போற மாதிரியான நிலைமை கூட உருவாக வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை இங்க மீனாவோட வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில் அவரும் ரொம்ப சோகத்தோட இங்க வீடே இல்லாதவங்களை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அது உண்மையிலுமே ரொம்பவே கஷ்டமான விஷயம். இருக்கிறதுக்கு நம்மளுக்காவது வாடகைக்காவது ஒரு வீடு இருக்கு. ஆனா ஒரு சிலர் வீடே இல்லாம இருக்காங்களே, அவங்களோட நிலைமைலாம் என்ன, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க, வெயில் மழை இதெல்லாம் எப்படி அவங்க சமாளிப்பாங்க, அதுவும் குழந்தைங்களை வச்சுட்டு அவங்களால எப்படி வாழ முடியும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே போறாங்க. கிட்டத்தட்ட அவர் யோசிக்கிறதும் உண்மைதான். ஏன்னா வீடு இல்லாதவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமான விஷயம். ஏன்னா அதை நம்ம சாதாரணமாக கடந்து போயிடுறோம். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் நமக்கு அதோட உண்மையான வேதனை என்னங்கிறது தெரியும். அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம சீரியல்லையும் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை அண்ணாமலையும் ஃபீல் பண்ணி இங்க கண்ணதாசன் சாங்கோட அதை மேட்ச் பண்ணி சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அதே நேரம் இங்க மீனாவோட வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே மீனாவோட அம்மாவும் இங்க எப்பவும் போல அண்ணாமலைய அண்ணா வாங்கினா அப்படின்ற மாதிரி அவங்கள உட்கார வச்சு எப்பவும் போல நல்லபடியா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அண்ணாமலையும் இங்க பாருங்க, நீங்க எனக்காக எந்த ஒரு ஸ்பெஷலாகவும் எதுவும் செய்ய தேவையில்ல. நீங்க உங்க வீட்டில் எப்பவும் நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை மட்டும் பண்ணா போதும். அதே நேரம் நீங்க எப்பவும் போல வேலைக்கு போங்க. எனக்காக இந்த வீட்டில் நீங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்களோட கடமையை நீங்க கரெக்டா பாருங்க போதும். நான் இந்த வீட்டில் ஒரு ஆளா இருந்துக்கிறேன், அதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ரொம்ப வேதனையோடையும் இந்த பக்கம் மீனாவோட வீட்டுக்கு நம்மளால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க மீனாவோட அம்மாவும், அண்ணா என்னன்னா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, எங்க குடும்பத்துக்கு நீங்க இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கீங்கன்னா உங்களை போய் நாங்க அப்படி தனியா விடுவோமான, நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா இந்த வீட்டில் நீங்க எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம். இந்த வீடு உங்க வீடு மாதிரினா இந்த வீட்டை நீங்க எப்பவுமே உங்களோட சொந்த வீடு மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா ஆக்சஸையும் இந்த பக்கம் நம்ம டைரக்டா அண்ணாமலைக்கு கொடுக்குறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு அண்ணாமலையும் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மீனா தான் என்னாச்சு மாமா, ஏன் டல்லாவே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே இங்க அண்ணாமலையும், இல்லை மீனா, என்னோட சொந்த வீட்டில் கூட இந்த அளவுக்கு எனக்கு உரிமை கிடைச்சது கிடையாது. ஆனா இப்போ உன்னோட வீட்டில் அதுவும் குறிப்பா உங்க அம்மா எனக்கு இந்த அளவுக்கு உரிமை தராங்களே அப்படின்ற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இங்க எப்பவும் போல நம்ம முத்துவும் மீனாவும் சேர்ந்து தான் அண்ணாமலையை சமாதானப்படுத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் மீனாவும் முத்துவும் தனியா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மீனாவும், எங்க எப்படியாவது இந்த வீட்டை நம்ம கைக்கு மீட் ஆகணுங்க. ஏன்னா இந்த வீடு மட்டும் நம்ம கைக்கு வரலன்னா மாமா ரொம்ப வருத்தப்படுவாருங்க. அவரோட மனநிலையை சரி பண்றதுக்காகவாவது நம்ம இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் எப்பவும் போலயே இங்க விஜயாவும் ஸ்ருதியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்ருதியோட அப்பாவும் அம்மாவும் ஸ்ருதியை என்னன்னு சொல்லி கேரளாவோட பாஷையில, அதாவது கேரளத்து மலையாளத்துல பேசி அவங்க கிட்ட என்ன இஷ்யூ, எதனால அவங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்றத கேட்கறாங்க. ஆனா அதுக்கு ஸ்ருதியும், இங்க பாருங்க சாச்சா, தேவையில்லாம இந்த விஷயத்துல என்கிட்ட பேசாதீங்க. சொல்லப்போனா ஆன்டி கொஞ்ச நாளைக்கு இங்க இருப்பாங்க. சொல்லப்போனா அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அவங்க இங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்துக்கு பர்மிஷன் வாங்கி ஸ்ருதியோட ரூமுக்கு பக்கத்துல இன்னொரு ரூமை டைரக்டா நம்ம விஜயாக்காக்கு வாங்கி கொடுத்துறாங்க. அப்போ விஜயாக்கும் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு மூணாவது மனுஷன் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்த விஜயா ரொம்ப கெத்தாவும் போல்டாவும் திமிராவும் பிகேவ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ இருக்க வீடு இல்லாம தான் வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தங்குறதுக்காக அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே அவங்களுக்கு முடியல. ஒரு மாதிரியா கூச்ச சுபாவமா இருக்கு. அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வியர்டோட அந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் தயாராகிறாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் நம்ம சிந்தாமணி எப்பவும் போல அடுத்த நாள் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போலான்னு சொல்லி பிளான் பண்ணி ரெடி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில விடியவும் செய்து விடிஞ்சதுக்கு அப்புறம் சிந்தாமணி அந்த பினான்சியரை போய் பார்த்து கோர்ட் ஆளுங்களுக்கு டைரக்டா கால் பண்ணி பேசி அவங்க எல்லாரையும் இங்க அண்ணாமலை வீட்டு பக்கம் வர வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தா வீடு ஏற்கனவே பூட்டி இருக்கு. இதை பார்த்துட்டு இங்க சிந்தாமணி ரொம்பவே டிமோட்டிவேஷன் ஆயிடுறாங்க. சே, நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே. நான் என்ன நினைச்சேன், அந்த மீனாவும் விஜயாவும் என் காலில் விழுந்து காலை பிடிச்சி கதறணும்னு நினைச்சேன், ஆனா அது நடக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்போ உடனே அந்த பினான்சியரும், என்ன சிந்தாமணி மேடம், நீங்க சொன்ன விஷயம் எதுவும் நடக்கல, அவங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடியே வீட்டை காலி பண்ணி போயிட்டாங்க, இப்போ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு உடனே சிந்தாமணியும், வேற என்ன பண்றது, அந்த வீட்டை நீங்க ஜப்தி பண்ணுங்க, சீல் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரியே கோர்ட் ஆளுங்களும் இந்த பக்கம் வீட்டை இங்க பூட்டு மேல
மேல துணி சுத்தி சீல் வைக்கிறாங்க. சீல் வச்சது மட்டும் இல்லாம இந்த வீட்டை யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நோட்டீஸையும் ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இதை பார்த்துட்டு, என்ன சார் இது, இந்த வீட்டு கேட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அங்க இருக்க பினான்சியரும் சிந்தாமணியும் சேர்ந்து, இந்த வீட்டாளுங்க வீட்டு மேல நிறைய கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடனை சரியா கட்டாததுனால வீட்டை நாங்க இப்ப கோர்ட் மூலமா ஜப்தி பண்ணியிருக்கோம், அவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் அண்ணாமலையோட குடும்பத்தை அவமானப்படுத்துற மாதிரி பேசி வைக்கிறாங்க. பேசி வச்சுட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயாவும் ஸ்ருதியோட வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க ரூமை விட்டு வெளியில வந்தாலே ஸ்ருதியோட அம்மா தாங்கிட்ட சரியா பேசுறது இல்ல, முகம் கொடுக்கறது இல்ல, இந்த மாதிரி சாப்பிட போனா கூட ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, நம்ம பேசாம மனோஜோட கடைக்கு போயிடுவோம், காலையில இங்க இருக்க வேண்டாம், தூங்குறதுக்கு மட்டும் இங்க வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் காலங்காத்தாலே கிளம்பி மனோஜோட கடைக்கு போறாங்க. ஆனா அங்க கடைக்கு போனவன் விஜயாவுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அங்க மனோஜ் ரோகிணி கிட்ட கடையில ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு கோபத்தோட ரோகிணியோட கையை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு மனோஜ் கிட்ட, என்னடா மனோஜ் பண்ணிக்கிட்டு இருக்க, இவகிட்ட எதுக்கடா நீ பேசிக்கிட்டு இருக்க, இவளை எதுக்கு நீ முதல்ல கடைக்குள்ள விட்டு அப்படின்ற மாதிரி கோபப்படுறாங்க. அதுக்கு இந்த பக்கம் மனோஜ் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஆனா நம்ம ரோகிணி தான், இங்க பாருங்க ஆண்டி, நான் மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசலையே, அதுவும் மனோஜோட கடைக்கு வந்து நான் மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்கேன், என் ஹஸ்பண்ட் கூட நான் பேசுறதுக்கு நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் முதல்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கும் மனோஜ் அமைதியாவே இருக்காரு. அதுக்கு உடனே விஜயாவும், நான் யாரா, என் பையன் கூட யார் பேசணும் யார் பேசக்கூடாதுங்கிறத முடிவு பண்றதுக்கு நான் தான் இருக்கேன், அதுவும் இல்லாம என் பையனுக்கும் உனக்கும் டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, இந்த டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கும் போது நீ இப்படி வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணி மறுபடியும் மனசை மாத்தலாம் ட்ரை பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு உடனே ரோகிணியும், இங்க பாருங்க ஆண்டி, நான் வேணும்னு மனோஜோட மனசெல்லாம் மாத்தணும்னு நினைக்கல, என் மனசுல இருக்க லவ் மனோஜ் புரிஞ்சுக்கிட்டாப்ல, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட விஜயாவும், என்னடா இது, இவ என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கா, இவ பேசுறதெல்லாம் நான் நம்பணும் மாட்டா அப்படின்ற மாதிரி விஜயா மனோஜ் கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு மனோஜும், அம்மா அவ பேசுறதெல்லாம் உண்மைதாம்மா, சொல்லப்போனா எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நான் ஜெயிலில் மாட்டிட்டு இருக்கும்போது யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா, யாரும் ஹெல்ப் பண்ணல, ரோகிணி தான் அந்த ஃபினான்சியரை பார்த்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை யார்கிட்டயோ இருந்து கடத்தை வாங்கி கொடுத்து என்னை காப்பாத்தினா, என்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தா, அந்த நன்றி கடனுக்காவது அவ விரும்புகிற விஷயத்தை நான் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு உடனே விஜயாவும், டேய் நீ குடுறா, தப்பு இல்லை, அவளுக்கு திருப்பி அந்த 5 லட்ச ரூபா பணத்தை கூட கொடுத்துரு, ஆனா மறுபடியும் எதுக்குடா நீ அவ கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு உடனே இந்த பக்கம் மனோஜும், இங்க பாருமா, அவ என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறா, அது மட்டும் இல்லாம எனக்கும் அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் இந்த டிவோர்ஸ் கேஸ்லாம் வேணாம்னு நினைக்கிறேன், நானும் ரோகிணி ஒன்னா சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், இப்போ கூட பாரு நீங்க எல்லாரும் வீட்டை ஜப்தி பண்ணி ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டீங்க, எனக்கு தங்கறதுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு, நான் வேற வழி இல்லாம ஷோரூம்ல வந்து தங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட ரோகிணியும், என்ன மனோஜ் சொல்ற, நீ ஷோரூம்ல தங்கிட்டு இருக்கியா, உனக்கு அதெல்லாம் செட் ஆகாது மனோஜ், இங்க இருக்கிற கூலிங்கும் ஏசிக்கும் உனக்கு செட் ஆகாது, நீ பேசாம என் வீட்டுக்கு வந்துரு, என் வீட்டோட லொகேஷன் நான் உனக்கு அனுப்புறேன், நீ இனிமேல் வீட்டில் வந்து தூங்கிக்க, எப்பவும் போல ஷோரூமுக்கு மட்டும் காலையில வந்துக்க அப்படின்ற மாதிரி மனோஜுக்கு ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு விஜயா ரொம்ப கோபத்தோட, நீ முதல்ல நகரி, எதுக்காக என் பையனை உன் பக்கம் இழுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி கேவலமான ட்ரையல்லாம் என் பையன் மயங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி விஜயா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு விஜயாவோட எண்ணத்தையும் அவங்களோட மனோஜை பத்தியான சிந்தனையும் நொறுக்கிற மாதிரி மனோஜ் ஒரு பதில் சொல்றாங்க. அம்மா இங்க பாருமா, என்னோட வாழ்க்கை இனிமேல் என் கையில விட்டுருங்க, எனக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை நான் பாத்துக்கிறேன், இது வரைக்கும் நீங்க எனக்கு பண்ணதெல்லாம் போதும், நீங்க பண்ண எதுவுமே எனக்கு சரியாக அமைஞ்சதே கிடையாது, ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு போகும்போதும் நீங்க கொடுத்த எந்த ஒரு பிளானும் எனக்கு ஒர்க் அவுட் ஆனது கிடையாது, அதே மாதிரி நீங்க ரோகிணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க, நீங்க பணத்து மேல ஆசைப்பட்டு தான் பண்ணி வச்சுங்க, நீங்க பண்ணதுல அது ஒண்ணு மட்டும் தான் நல்ல விஷயம், அதே நேரம் இந்த ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கும் ரோகிணி தான் வந்து பணம் கொடுத்தா, ஏன் அவளோட பார்லரை கூட வித்து எனக்காக செலவு பண்ணா, இதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க, ரோகிணிக்கு நான் ரொம்ப முக்கியம், அவளை என்ன உயிர்க்குற லவ் பண்றா, அவளோட லவ்வை நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டமா, இதுக்கப்புறம் நான் யாருக்காகவும் என் ரோகிணியை நான் விட்டு கொடுக்க விரும்பல, நான் அவளோட தான் வாழ விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட விஜயா மறுபடியும் கண்ணமனுக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் இந்த ரோகிணியை பிடிச்சி கடையை விட்டு வெளியில தள்ளலான்னு சொல்லி ரோகிணியோட கையை பிடிச்சி இழுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா மனோஜும் ரோகிணியோட கையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, அம்மா நீங்க ஒழுங்கா இந்த கடையை விட்டு வெளியில போங்க, இது என்னோட கடை, இந்த கடையை வச்சு கொடுத்தது ரோகிணி, இதுக்குண்டான பணத்தை நான் ஆல்ரெடி உங்களுக்கு மாசம் தந்துட்டு இருக்கேன், அதுவும் இல்லாம இப்போ அந்த பணத்தை நான் தர வேண்டிய அவசியமும் கிடையாது, ஏன்னா அப்பா தான் ஆல்ரெடி சொல்லிட்டார்ல, அந்த வீட்டோட பங்கு ரவிக்கும் முத்துக்கும் சொல்லிட்டாங்கல்ல, அப்ப இந்த பணத்தை நான் திருப்பி தர தேவையில்ல, என்னோட பங்கு பணத்தை தான் நான் இப்போ அந்த ஷோரூம்ல போட்டிருக்கேன், இந்த ஷோரூமும் சரி இதுல இருக்க பொருட்களும் எனக்கும் ரோகிணிக்கும் மட்டும் தான் சொந்தம், இந்த ஷோரூம்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு இனிமேல் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி விஜயாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா மனோஜ் பிகப் பண்ணிடுறாரு. அப்ப இதை கேட்டு விஜயாவும், இவ்வளவு நாளா நான் சப்போர்ட் பண்ண என்னோட பையன் இப்ப எனக்கு எதிராகவே மாறிட்டானே அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே மிரண்டு போய் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி இந்த பக்கம் மனோஜ் கிட்ட நல்ல விதமா பேசிட்டு விஜயாவை பார்த்து ஒரு மாதிரி வில்லன் சிரிப்பு சிரிக்கிறாங்க. அப்படி சிரிச்சுட்டு, பாத்தீங்களா ஆண்டி உங்க பையனை எப்படி என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தேன்ட்டு, இதுக்கப்புறம் கண்டிப்பா மனோஜ் நீங்க என்கிட்ட
கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அவன் என்னோட சொத்து, எனக்கானவன். இனிமேல் யார் நினைச்சாலும் நானும் மனோஜும் ஒன்னா வாழ போறதை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயாவை அந்த ஷோரூமை விட்டு வெளியே அமிச்சிட்டு எப்பவும் போல ரோகிணியும் மனோஜும் நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் ரோகிணியோட பேச்சை கேட்டு இந்த பக்கம் மனோஜும் டைரக்டா ரோகிணி தங்குற அந்த வீட்டுக்கு போய் தங்கிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாரு. இப்போ கிட்டத்தட்ட அண்ணாமலையோட குடும்பம் பயங்கரமா சுக்குநூறா சதறி போச்சு. இந்த சதறலுக்கும் சீவலுக்கும் காரணம் நம்ம விஜயா போட்ட ஒரு பிளானும் இங்க சிந்தாமணி ஆடின ஆட்டம் தான். இப்போ இவங்க 2 பேருக்கும் சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதே மாதிரி விஜயாக்கு சரியான தண்டனை மனோஜே கொடுத்துட்டாரு. இப்போ சிந்தாமணியோட ஆட்டத்தை அடக்கிறதுக்காக அண்ணாமலையோட அம்மா, அதாவது நம்ம முத்துவோட பாட்டி களத்துல இறங்க போறாங்க. அவங்க ஊர்ல இருக்கிற சொத்து பத்தை வித்தாவது இங்க அண்ணாமலையோட வீட்டை அவங்க கையில எப்படியாவது வாங்கி கொடுக்கணும்ன்ற முடிவுக்கு வர போறாங்க. இப்போ மீனாவும் முத்துவும் யோசிச்சுட்டு இருக்க பிளானே பாட்டி கிட்ட இதை பத்தி பேசலாம். பாட்டி மூலமா பழைய நகைகளை வித்தாலே 20 to 25 லட்சம் வரைக்கும் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு எப்படியாவது இந்த வீட்டை நம்ம மீட்டு இங்க மாமாக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளான் சக்சஸ் ஆகுமா? அதே மாதிரி சிந்தாமணியோட ஆட்டத்தை இங்க முத்து இன்னொரு பக்கம் மீனாவும் சேர்ந்து தடுத்து நிறுத்துவாங்களா அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்கள்ல நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் guys.